ஹாய், நம்ம இன்னைக்கு ஒரு ஹிந்தி சீரியலோட தமிழ் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். நாடகத்தில் நடிச்சுக்கிற 2 பேருமே பார்த்தீங்கன்னா தமிழ் ரசிகர்கள் மறந்திருக்கவே முடியாது. ஏன்னா அவங்களோட ஜோடி அவ்வளோ நல்லா இருக்கும். அவங்க 2 பேருமே ஜோடியா மறுபடியும் சேர்ந்திருக்க நாடகத்தோட ரிவ்யூ தான் நான் சொல்ல போறேன். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கும். ஆனால் அவங்க ஹஸ்பண்டுக்கு பயந்து பார்த்தீங்கன்னா போபால்ல இருந்து சரி அவங்க தங்கச்சிக்கு கல்யாணம் வச்சிருக்கிறதுனால ஸோ அம்மா கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அம்மா வீட்டுக்கு போகிறதுக்காக கிளம்புவாங்க. போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரெயினை மிஸ் பண்ண போகையும் நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சும்மா லொடன்னு பேசிகிட்டே இருப்பாங்க. நம்ம அப்பவும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரொம்பவே டென்ஷனாக இருப்பாங்க. இதில் ஒரு சில வார்த்தைகள் நம்ம ஹீரோ பேசுறது அவங்க மனசு கொஞ்சம் ஆறுதலாகவே இருக்கும். இடத்துல அவங்களுக்கு பீரியட்ஸுங்கிறதுனால இப்படிடா ஸ்டேஷன்லேருந்து வெளியே போய் வாங்குறது ரொம்பவே சிரமப்பட்டுட்டு இருப்பாங்க. அதே நேரம் ஒவ்வொரு லேடிஸ்கிட்டையும் நம்ம ஹீரோயின் கேட்டு பார்த்துட்டு இருக்கதை நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா ஆர்டர்லாம் பண்ணி வாங்கி கொடுப்பாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்பவே பிடிச்சி போகும். பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, ஒரு தேங்க்யூ சொல்லலான்னு போகிற நேரத்தில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அசந்து தூங்கிடுவாங்க. அதனால சரி பார்த்துக்கலாம் பிறகு சொல்லிக்கலாம்னு நினைக்கிற நேரத்தில் காலையில் முடிச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே சீட்டில் இருக்க மாட்டாங்க. அவங்க பெண்ணை மட்டும் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அந்த பெண்ணை எப்படியாவது கொடுத்துடலான்னு பின்னாடி போகலான்னு நினைப்பாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து காணாமல் போயிடுவாங்க. இங்கே நம்ம அப்பவும் பார்த்தீங்கன்னா பயந்து போய் அவங்க வீட்டுக்கு வருவாங்க. எங்கே அம்மா அப்பா ஏற்றுக்குவாங்களோ ஏற்றுக்க மாட்டாங்களோ. அதே நேரம் இங்கே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்ததுமே அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்காக டிரைவர்லாம் பெரிய பெரிய கார் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா அங்கே நின்றுக்கிட்டு இருக்க குதிரை மேலே ஏறி டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே குதிரையை கொண்டு போயிடுவாங்க. அதை பார்த்துட்டு அவங்க அத்தையை பார்த்தீங்கன்னா பயந்து போயிடுவாங்க. பையனை பார்த்த சந்தோஷத்தில் அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அவங்க அப்பாவை பார்த்தீங்கன்னா நம்ம அபர்ஜித்தும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வருத்தப்படுவாங்க. ஏன்னா அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி அவங்களுக்கு கொஞ்சம் மறதி ஞாபகம் இருக்கும். அடிக்கடி வைஃப் பசங்களை கூட மறந்து போயிடுவாங்க. அதுக்கு காரணம் நாம தானே நினச்சி ரொம்பவே பார்த்தீங்கன்னா வருத்தப்படுவாங்க. ஒரு சரி நம்ம அப்போவை பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் உள்ள எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பாக பார்த்துக்குவாங்க. இங்கே நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மாவோட 40வது வருஷம் கல்யாணம்னால சூப்பராக எடுத்து நடத்தணும்னுட்டு ரொம்பவே ஆசைப்படுவாங்க.